பூதிப்பிடுகாவிலிருந்து தப்பித்து 6 நாட்கள் சோர்வாகி கர்நாடக மற்றும் தமிழ்நாட்டு எல்லையின் மலை கிராமமான நல்லூருக்கு வருகிற போதுதான் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வயதான மூதாட்டியிடம் போய் பசியாற்றுவதற்கு பதர் கேட்கிறார். நான் அந்த மூதாட்டி சொன்னார், களி இருந்து நான் இப்பொழுது தான் சாப்பிட்டேன், உனக்கு சோறு வேண்டுமானால் இதோ பக்கத்து வீடு பூப்பெய்திய குழந்தை, அவர்கள் வீட்டில் இன்றைக்கி விருந்து, அங்கே போய் சாப்பிட்டு செல் என்று சொல்லி முடித்து விட்டு அந்த வீட்டிற்கு அழைத்துட்டு போய் சாப்பாடு செய்து கொடுத்தார், வாங்கி கொடுத்தார். உடனடியாக அந்த மூதாட்டி சொன்னார், இங்கே இரு, நான் உனக்கு களிகிண்டி துண்டிலே மடித்து தருகிறேன், உனது ஊருக்கு போகிற வரை இது உனக்கு பயன்படும் என்று சொல்லி அந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு மூதாட்டி கேழ்வரகு களிகளை சமைத்து கொள்ளு குழம்பு வைத்து அதை ஒரு ஏனத்திலே போட்டு அடைத்து வீரப்பனாருக்கு துண்டிலே 3 உருண்டைகளை கட்டி தோளிலே சுமந்து நல்லூரிலிருந்து புறப்பட்டு போனார்.